ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்பொழுது சாஸ்திர விஷயத்தில் நடக்கக்கூடிய உரையாடலில் முன்னாடியே நம்ம பிரமாணங்களை பற்றி பார்த்தோம். அந்த பிரமாணங்களை பற்றி ஒரு ரீகேப் இப்போ ரங்கநாத பிரியா கொடுக்க போகிறா. 3 பிரமாணங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா முன்பு, அதை பற்றி சொல்லு. முதல்ல பிரத்யக்ஷம், அது இந்திரியங்களாலே அது அது இந்திரியங்களால் பிறக்கும். அப்புறம் அனுமானம், அது அது ஒரு பக்கத்து ரூமில் ஒரு கிளாஸ் பாட்டில் விழுந்திருக்கு. அது நம்ம பார்க்கல, ஆனால் அது விழுந்திருக்குன்னு நம்ம ஊகம் பண்ணுறோம். அதுதான் அனுமானம். அப்புறம் சப்தம், நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கோம், நம்மளுக்கு கேட்கல, இன்னொருத்த நம்ம கிட்ட சொல்கிற அந்த கிளாஸ் பாட்டில் விழுந்திருக்குன்னு, அதுதான் சப்தம். சரி, சூப்பர். ஆக முதல்ல கண்ணு அது ஒரு பிரமாணமாக இருக்கு. பிரமாணம்னா என்ன? பிரமாகரணம். பிரமாணம் பிரமாணா சரியான அறிவு, அதை ஏற்படுத்தக்கூடியது பிரமாணம். ஆமாம், சரியான அறிவை ஏற்படுத்தக்கூடியது, அதுதான் பிரமாணம். அதில் கண் போன்ற சென்சார்கஸ், அதுவே ஒரு பிரமாணம் முதல்தி பிரத்யக்ஷம்ன்றது. அடுத்தது தான் அனுமானம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் சப்தமே ஒரு பிரமாணமாக இருக்குது அப்படின்னு 3 விதமான பிரமாணங்கள் பற்றி பார்த்தோம். இதில் உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் மேற்கொண்டு ஏதாவது சொல்லணும், ஏதாவது தோன்றதா? அந்த வீடியோவை பார்த்து ஏதாவது சந்தேகம் வந்ததா? இல்லை. ஸோ இவ்வளவு தான், இந்த 3 பிரமாணங்கள் பார்த்ததில்லை. சரி, அப்புறம் அடுத்தது பதார்த்தங்களை பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். அடுத்த வீடியோவில் பதார்த்தங்கள் என்ன அப்படின்னு. நையாயிக்கால் என்ன பண்ணுறா, அவள் இந்த பிரபஞ்சத்தை, லோகத்தை அவள் 7ஆக பிரிக்கிறா, 7 பதார்த்தங்களாக பிரிக்கிறா. என்ன 7 பதார்த்தங்கள்? திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம். அபாவம் அப்படின்னா 7 பதார்த்தங்கள். இதில் சில பதார்த்தங்கள் ஒவ்வொரு பதார்த்தத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துன்னு வரலாமா? திரவியம் அப்படின்னு முதல் பதார்த்தத்தை எடுத்துக்கோமே. சட்டுன்னு உனக்கு தோணக்கூடிய உதாரணம் திரவியம். கட்டம்னா குடம். அப்போ குடம் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு திரவியமாக இருக்கு. குடம்ன்றது எப்படி ஒரு ஆப்ஜெக்டோ, ஒரு வஸ்துவோ, அது போல தான் நையாயிக்கால் அடுத்தது என்ன சொல்கிறான்னா, குணம் அப்படின்றது ஒரு வஸ்து, ஒரு பதார்த்தம், ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறா. என்ன குணத்துக்கு உதாரணம் கொடுக்கலாம்? கந்தஹா. தண்டஹாவா? கந்தம், வாசனை. வாசனை, கந்தஹா. கந்தஹான வாசனை. ஆக மண்ணுக்குன்னே ஒரு வாசனை இருக்கும் இல்லையா? மண்ணால் ஆக்கப்பட்ட குடம், அதற்கு கந்தஹா அப்படின்ற அந்த வாசனை அப்படின்றது இருக்கு. நையாயிகள் எப்படி அனலைஸ் பண்ணுறா, குடம்ன்றது எப்படி ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டோ, அதே போல் ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ், கந்தஹா அப்படின்றது ஒரு தனித்த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அனலைஸ் பண்ணி வைக்கிறா. ஒரு குணம் இது. வேறு ஏதாவது குணம் தோன்றதா? ரூபம்ன்றது குணம் இருக்கு இல்லையா? ஆனால் பொதுவாக என்ன ஆகும்னா, லோகத்தில் இருக்கிறவா ரூபம் அப்படின்னா என்ன நினைப்பான்னு தோன்றது? ரூபம்ன்ற சொல்ல கேட்ட உடனேயே என்ன நினைப்பான்னு தோன்றது உனக்கு? கலர். அப்படி நினைக்க மாட்டா. சாஸ்திரத்தில் தான் என்ன பண்ணுவா அப்படின்னா, ரூபம்னா கலர் அப்படின்னு சொல்லுவா. நீயே யோசிச்சு பாரு, லோகத்தில் பெருமாளுடைய ரூபம், திவ்யமங்கல விக்கிரகம், ரூபம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணுறோம்? பெருமாளுடைய விக்கிரகம் ரூபம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரூபம் அழகாக இருக்குன்னு போது என்ன மீன் பண்ணுவோம்? அவரோட அந்த பியூட்டி பற்றி சொல்கிறா. கேட்குறதா? அவரோட பியூட்டி பற்றி சொல்கிறா, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு, அவரோட குவாலிட்டிஸ் மாதிரி. ஆனால் ரூபம்னு சட்டுன்னு நமக்கு தோணக்கூடியது பெருமாளுடைய அந்த ஷேப் இருக்கு இல்லையா, வடிவம், அது ரூபம் அப்படின்னு சொல்லுவா லோகத்தில். ஆக ரூபம் இல்லை, இவ சொல்கிறது கேட்கலான்னு பார்க்கலாம்.
சரியா? அப்போ ரூபம் அப்படின்னா பொதுவாக லோகத்தில் என்ன தெரியும் இருக்கும் அப்படின்னா அந்த வடிவம் அப்படின்னு நான் பொதுவாக லோகத்தில் சொல்லுவா. ரங்கநாத பிரியா வந்து மேதா பாடசாலையில் அவள் சாஸ்திரமே படிச்சுட்டு இருக்கா. இன்டெகிரேட்டடாக தான் லௌகிக விஷயமும் படிச்சுட்டு இருக்கா, அதே போல் கூட சேர்த்து சாஸ்திரமும் படிச்சுட்டு இருக்கா. அதனால தான் அவன் சட்டுன்னு ரூபம் அப்படின்னு உடனே கலர் அப்படின்னு சொல்லிட்டா. சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு கற்பிக்கப்பட்டது ரூபம் அப்படின்னா நிறம், கலர் அப்படின்னு. ஆனால் மற்றவா இருக்கா இல்லையா, அவளுக்கு இந்த ரூபம்னா கலர் அப்படின்னே அவளுக்கு தெரிஞ்சிருக்கா. ரூபம் அப்படின்னு நினைப்பானா வடிவம் அப்படின்னு தான் நினைப்பான். எம்பெருமானுடைய ரூபம் அழகாக இருக்குது அப்படின்னா வடிவம் அழகாக இருக்குது அப்படின்னு தான் நினைப்பா. சரி, நீ சரியாக சொல்லிட்ட. ரூபம் அப்படின்னா கலர், நிறம். இப்போ நையாயிக்கால் சொல்கிறது பாரு, அந்த குடத்துக்கு கந்தம் இருக்கும், ஒரு குணம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ ரூபம், நிறம் அப்படின்றது ஒரு பண்பு, ஒரு குவாலிட்டி இருக்குது. இப்போ இந்த குவாலிட்டியும் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் தானே, ஒரு பதார்த்தம் தானே அப்படின்னு அழகாக அவள் அனலைஸ் பண்ணுறான். அவள் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறா? குடத்தை நம்ம பார்க்குறோம், குடம் கண்ணுக்கு நேரம் தெரியறதா? நம்ம எல்லாம் ஒத்துண்டுருவோம் இல்லையா? குடம்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாருமே ஒத்துண்டுருவோம். இப்போது குணம் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத அவள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும், அதை ஸ்தாபிக்கணும். எப்படி பண்ணுவான்னு நினைக்கிற நீ? அது ரூபம் வந்து அது பிரத்யக்ஷம், அதனால அது அது இருக்குன்னு அது தெரியும், ஆல்ரெடி தெரியும். இதுதான் அவன் பண்ணக்கூடிய சப்ஸ்டான்ஷியேஷன். என்ன பண்ணுறா அப்படின்னா, குடம் இருக்குன்னு எப்படி சொல்கிற நீ? கண்ணை திறந்து பார்த்து குடம் இருக்கு அப்படின்னு தானே சொல்கிற. அதே மாதிரி தானே அந்த குடமானது சிவப்பாக இருக்குது, கண்ணை திறந்து பார்த்து தானே சொல்கிற. அப்போ குடம்னு ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் நீ ஒத்துக்கிற மாதிரியே தான் இப்போ என்ன ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது? ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் ஒன்று என்னவா இருக்குன்னு ஒத்துக்கணும். என்ன ஒன்று இருக்குன்னு? அந்த குணம்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துந்தானே ஆனோ. அந்த சிவப்பு நிறம்ன்றது ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி தானே அப்படின்னா அவள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வைக்கிறா. திரவியமாச்சு, குணமாச்சு. இந்த குணங்களில் தான் அவள் எத்தனை சொல்கிறா குணங்கள்? 24 சொல்லிட்டு போகிறா. நிறைய குணங்கள் சொல்லிட்டு போகிறா. அதுதான் நம்ம ராமானுஜ சித்தாந்தத்தில் அவ்வளோலாம் நம்ம ஒத்துக்கலை, சிலதெல்லாம் நிராகரிக்கும். திரவியம், குணம். மூணாவது பதார்த்தம் கர்மம் அப்படின்றது. கர்மம்னா என்னது? ஒரு ஆக்ஷன். ஒரு உதாரணம் சொல்லு. இப்போ ஒரு இலை விழுதுன்னா அந்த இலையோட ஆக்ஷன் வந்து விழுது, கர்மம் தானே. அப்போது இலை கண்ணுக்கு தெரியறது, இலை பச்சை நிறத்தில் இருக்குது, பச்சை நிறமும் கண்ணுக்கு தெரியறது. அதே போல் தான் கண்ணுக்கு என்ன தெரியறது? அது விழுதுன்னு தெரியுது. அப்போ விழுதல் அப்படின்னு ஒரு செயல் கண்ணுக்கு தெரிய ஒரு பதார்த்தம் தானே. அப்போ இதுவும் ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறா. இந்த ஆக்ஷனே கூட ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ கூட சேர்ந்து சயின்ஸும் படிச்சுட்டு வரதானே? கைனட்டிக் மோஷன் அதெல்லாம் இப்போ வந்திருக்குமான்னு தெரியல உனக்கு. கைனட்டிக் மோஷன் அதெல்லாம் வந்திருக்காது இல்லையா? சரி, வெலாசிட்டி அது இதுலாம் வரும் உனக்கு மேற்கொண்டு. இவாளும் அந்த மூவ்மெண்ட்லாம் சொல்லுவா. ஆனால் அந்த மூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு தனி ஆப்ஜெக்டா இல்லையா அப்படின்ற அனாலிசிஸ் இந்த தார்க்கிகால் ரொம்ப அழகாக பண்ணுவாள். மூவ்மெண்ட்டுன்றது தனி ஆப்ஜெக்டா இல்லை அப்படின்னு சொல்கிறவா சில பேர்லாம் இருக்கா. மீமாம்சக்கால்லாம் தனி ஆப்ஜெக்ட்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. அதுவே பிரத்யக்ஷமாக இல்லாட்டி அனுமேயமா அப்படின்லாம் கூட இதில் விசாரம் இருக்குது. என்ன தெரியுமா ஒரு அழகான விசாரம்? சில மீமாம்சக்கால் என்ன சொல்கிறா அப்படின்னா, பிராபாகரால் அப்படின்னு சில மீமாம்சக்கால் அவள் என்ன சொல்கிறா, இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் ஒரு மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது கண்ணுக்கு தெரியுறது அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, கண்ணுக்கு தான் தெரியாது மூவ்மெண்ட்டு அப்படின்றா. கண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் தெரியும். அந்த இலையானது கீழே கீழே விழறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்பேஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது ஒவ்வொரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு வருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை வச்சு என்ன இன்ஃபர் பண்ணலாம், என்ன அனுமானம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த இதை கெஸ் பண்ண முடியாதா? அவள் என்ன சொல்லியிருப்பா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு என்ன இன்ஃபர் பண்ணலாம்? அது வந்து மூவ் ஆகுது அப்படின்னு. அப்போ அவள் ரெண்டாக பிரிக்கிறா. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒன்று, மூவ்மெண்ட் அப்படின்றது ஒன்று அப்படின்ற மாதிரி ரெண்டாக பிரித்து அவள் அனலைஸ் பண்ணுறா. இதுதான் கர்மம், மூணாவது பதார்த்தம் கர்மம் அப்படின்றது. பிறகு திரவியம், குணம், கர்மம், அப்புறம் சாமானியம் அப்படின்ற ஒரு பதார்த்தம். இது கொஞ்சம் கடினமான பதார்த்தம். சாமானியம் அப்படின்றத பொதுத்தன்மை அப்படின்னு பார்க்கணும்.
அதை மேபி நம்ம ஒரு தனி எபிசோட் இதுக்காகவே வச்சுப்போம். முன்னாடியே பார்த்துட்டோம் இதை பற்றி. அந்த 2 பசங்களோட இந்த விஷயம் பார்த்தோம், சாமானியம் என்ன அப்படின்னு. நீயும் அந்த விஷயத்தை பிரஸ்தாபிக்கலாம், தனியாக ஒரு எபிசோட் இதுக்காக வச்சுக்கோம். திரவியம், குணம், கர்மம், சாமானியம். அடுத்தது சமவாயம் பற்றி பார்க்கலாமா? சமவாயம்னா என்னது? ஒரு சம்பந்தம், அது சம்பந்தம். ஒரு பிரிய முடியாத ஒரு சம்பந்தம். ஆமாம், அதாவது எந்த 2 வஸ்துக்களானவை தனித்தே இருக்காதோ அந்த 2 வஸ்துக்கள் நடுவே இருக்கக்கூடிய சம்பந்தத்துக்கு தான் சமவாய சம்பந்தம் அப்படின்னு இவ ஒன்று சொல்கிறா. குடம் இருக்கு, குடத்தினுடைய வாசனை கந்தமானது இருக்கு. கந்தத்தை தனியாக எடுக்க முடியுமா? இல்லை, எடுக்க முடியாது. தனியாக அது பிரித்து எடுக்க முடியாது இல்லையா? குடத்துக்கும் கந்தத்துக்குமான சம்பந்தம் உண்டு, அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன் தெரியுமா சொல்லணும்? குடத்துக்கும் கந்தத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன சொல்லியிருப்பா நையாயிக்காள்? கெஸ் பண்ண முடியறதா? அவள் எப்படி போவா? கனெக்ஷன் ஒன்று இருக்கான், குடத்துக்கும் வாசனைக்கும் கனெக்ஷன் ஒன்று இருக்கான். எப்படி போயிருப்பா? தெரியல. அவள் என்ன சொல்கிறான்னா, இப்படி வச்சுக்கோ, ஒருத்தன் வந்து குச்சியை பிடிச்சுன்னு இருக்கான், தண்டத்தை பிடிச்சுன்னு இருக்கான். தண்டி சைத்ரஹா, தண்டி தேவதத்தஹா அப்படின்னு சொல்லலாம், தண்டத்தை கொண்டவன் அப்படின்னு. இப்போ தண்டத்துக்கும் அவன் கைக்கும் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு சம்பந்தம் இருக்கா? ஆகையினால தானே இவனை நம்ம தண்டி அப்படின்னு சொல்கிறோம், தண்டத்தை உடையவன் அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்தில் இன்னொருத்தன் இருக்கான், அவனை நாம் தண்டின்னு சொல்ல மாட்டோம். அவனுக்கும் தண்டத்துக்கும் கான்டாக்ட் கிடையாது. இவனை தான் தண்டி, தண்டத்தை உடையவன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கும் தண்டத்துக்கும் கான்டாக்ட், ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி தான் சிவப்பான குடம் இருக்குது, பக்கத்தில் இலை இருக்குது, அதுக்கு வேறு ஏதோ நிறம், பச்சை நிறம் இருக்குது. சிவப்பான குடம் தானே சொல்கிறோம், இலையை பார்த்து நம்ம சிவப்புன்னு சொல்லலையே. அப்போ என்ன தெரியுது? சிவப்புன்ற நிறத்துக்கும் எதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கோ, அந்த குடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியறது இல்லையா? அந்த கனெக்ஷன் தான் சமவாயம் அப்படின்னு ஒரு கனெக்ஷன். தனியாக சொல்கிறா, கனெக்ஷன் தனியாக ஒரு பதார்த்தமே இருக்குது. ஆகையினால தான் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம லிங்க் பண்ணி பிரதிபத்தி பண்ணுறோம், அதை பர்சீவ் பண்ணுறோம். அந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து பர்சீவ் பண்ணுறோம். சமவாயம் அப்படின்னு ஒரு கனெக்ஷனே தனியாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சாமானியம் சமவாயம் ஆச்சு. அப்புறம் விசேஷா அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். விசேஷா அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனித்தன்மை அது. அப்புறம் அபாவத்தை பற்றி பார்க்கலானே. அபாவம் 4 வகைப்படும் அப்படிங்கிறது பார்த்தோம். 4 வகைப்படும். இந்த அபாவன்றதை ஏன் ஒத்துக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு ரீசனிங் பார்த்துருக்கோம். அதை பற்றி நீ தனியாக கவர் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஜிஸ்டா அபாவம் 4 வகைப்படும் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். என்ன 4 வகைப்படும் அபாவம்ன்றது? பிராகபாவः, பிரத்வம்சாபாவः, அத்யந்தாபாவः, அந்யோன்யாபாவः. சரி, இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணம் கொடு. முதல்ல அபாவம்னா இது தெரிவிக்கணும். அபாவம் அப்படின்னா ஆப்சன்ஸ், இன்மை, இல்லாமை, அதான் அபாவா. அதுவே வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை நையாயிக்கால் சொல்கிறா. அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான்றத நம்ம ஒரு ரீகேப் வீடியோ அதை பற்றி வச்சுக்கலாம் தனியாக. இப்போது இல்லாமை அப்படின்னே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபிசிக்கலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இல்லை அப்படின்னே ஒன்று இருக்குது, இல்லாமை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை மறுபடியும் 4ஆக பிரிக்கிறா. 4ஆக பிரிச்சது என்னது? முதல்ல பிராகபாவः, பிராகபாவா. இது எப்படிப்பட்ட இல்லாமை? கடஹ பவிஷ்யதி, அந்த மாதிரி. சரியா? ஆத்திர கடகா பவிஷ்யதி, இந்த இடத்துல குடமானது உண்டாக போகிறது அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்குது. இது என்ன காட்டுறது? இந்த இடத்துல குடம் உண்டாக போகிறது அப்படின்றது என்ன காட்டுறது? அப்போ இங்க குடம் இல்ல, அப்புறம் தான் அது அப்படின்னு காட்டுறது இல்லையா? அப்போ இப்போ இல்லைன்றது காட்டுறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆப்சன்ஸ் சொல்லப்படுறது இல்லையா? இதுதான் பிராகபாவா, ஒரு விதமான ஆப்சன்ஸ். சரி, அடுத்தது பிரத்வம்சாபாவः, கடஹ நஷ்டஹ அப்படின்னு. கடகா நஷ்டஹானா அந்த கட்டம் வந்து உடைஞ்சு போயிடுது, உடைஞ்சு போச்சு, நாசம் அடைந்தது. சரி, இங்க என்ன தெரியறது? கடகா நஷ்டஹா அப்படிங்கிற இடத்துல அப்போனா அந்த முன்னாடியே அது வந்து உடைஞ்சு போயிடுது, இப்போ அந்த கிடையாது, அது இல்லை அப்படின்னு. முன்னாடி இருந்தது இப்போ இல்லை, முன்பேதோ ஒரு காலத்தில் இருந்தது. சரி, உடஞ்சி போனதே முன்னாடி நடந்து போயிடுது. அந்த உடைந்து போகிறதுக்கு முன்னாடி குடம் இருந்தது, அப்போ தானே உடஞ்சே போக முடியும். அப்போது ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. இப்போ இல்லாமல் அப்படின்றது தெரியறது இல்லையா? இப்போ இல்லை அப்படின்றது தெரியறது, ஆனால் வேறு விதமான ஆப்சன்ஸாக தெரியறது. முன்னாடிக்கும் இதுக்கும் வாசி இருக்கு இல்லையா?
முன்னாடியும் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஏற்பட போகிறது அப்படிப்பட்டது பிராக பாவகா. இப்போ என்ன ஆயிருக்கு, இப்போவும் கூட கிடையாது, ஆனால் முன்னாடி இருந்தது, இது பிரசம்சா பாவகா. சரி, மூணாவது அத்தியந்தாபாவா கடஹா நாஸ்தி அப்படின்னு. சரி, கடஹா நாஸ்தி. அதை காட்டிலும் இன்னும் நல்ல சுலபமான உதாரணம் வாயவு ரூபம் நாஸ்தி. அது சட்டுன்னு புரியக்கூடியது. ஏன்னா கடஹா நாஸ்தி அப்படின்னும் பொழுது யாராவது கடத்தை கொண்டு வைத்தாரே என்றால் அப்போ என்ன ஆகும், அந்த அபாவம் போயிடுறதா உருவாருதா, அது வந்து சாமயிக அபாவகா அப்படின்னு சிலர் சொல்லுவார்கள். ஆக அதை காட்டிலும் ரொம்ப சுலபமான ஒரு உதாரணம் என்ன கொள்ளலாம்னா வாயவு ரூபம் நாஸ்தி. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், வாயவு ரூபம் நாஸ்தினா இப்போ காத்துல வந்து ரூபம் கிடையாது அப்படின்னு. ரூபம்னா என்னது, ரூபம்னா லுக், அந்த அது லௌகிகா சொல்றது. நீ தான் சாஸ்திரம் படிச்சிருக்க, நீ மாத்திக்காத. ரூபம்னா சாஸ்திரத்தில் என்ன அர்த்தம், கலர், நிறம், கலர் அப்படின்னு அர்த்தம். வாயுவுக்கு நிறம் கிடையாது, கலர் கிடையாது. இப்போ வாயுவில் கலர் கிடையாது அப்படின்னு இருக்கா, எப்பவுமே கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டே எப்படி இருக்கு, வாயுவில் ரூபம் வரப்போகிறது இப்போ இல்லை, அந்த மாதிரி கிடையாது. வாயுவில் ரூபம் முன்னாடி இருந்தது இப்போ போயிருச்சு அப்படின்னும் கிடையாது. ஜென்ரலாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு. டைமை பற்றி ஸ்பெசிஃபையே பண்ணாமல் வாயுவில் உருவம் கிடையாது, உருவம் தானே, வாயுவில் நிறம் கிடையாது, வாயுவில் ரூபம் கிடையாது அப்படின்னு இருக்கு இல்லையா. இங்கே சொல்லப்படக்கூடிய இல்லாமை எப்படிப்பட்ட இல்லாமை இது, இதுதான் முன்னாடியும் இல்லை அப்புறமும் இருக்காது இப்போவும் இல்லை அந்த மாதிரி. அப்படின்றது இருக்கு இல்லையா. எல்லா காலத்திலும் இதுக்கு என்ன பெயர் கொடுக்குறான் ஐயாயிக்காள், அத்தியந்தாபாவா அத்தியந்தா பாவகா அப்படின்னு பெயர் கொடுக்குறா. சரி, நாலாவது அந்யோன்யாபாவா ம், ந கடஹா ந பட்டஹா அப்படின்னு. அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் குடம் வந்து வஸ்திரம் கிடையாது அப்படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுவும் ஒரு அபாவம் அப்படின்னு சொல்கிறா. இதுவும் ஒரு இல்லாமை தான். நம்ம இல்லைன்ற மாதிரி ஒரு புத்தி வருது இல்லையா, நயா உல்லேகா அப்படின்னு சொல்லுவா. நம்ம இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ந அப்படின்னு பிரயோகம் பண்ணுறோம். வாயோ ரூபம் நாஸ்தி ந அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் கடஹா பட்டஹா ந பவதி ந அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு விதமான நெகேஷன் தெரியுது, இல்லை அப்படின்றத சொல்கிறதாக தெரியுது. தமிழில் ஒரு வேறுபாடு, இங்கே இல்லைன்னு சொல்லாமல் அல்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு விதமான இந்த இல்லாமையை தான் காட்டுறது. இது ஒரு விதமான அபாவம், அந்யோன்யா பாவகா. இதுக்கு தான் மற்றொரு பேரும் சொல்லுவா சாஸ்திரத்தில். ரெண்டே எழுத்து தான், கேள்விப்பட்டிருக்கியா, அந்யோன்யா பாவகா. அதற்கு தெரியல. பேதஹா, ஆ பேதஹான்னு கேள்விப்பட்டிருக்கு இல்லையா. பேதஹா அந்யோன்யா பாவகா ரெண்டும் ஒன்று தான். தமிழில் வேறுபாடு, குடம் வேறு, துணி வேறு, குடம் துணி அல்ல அப்படின்னு தள்ளுறோம் இல்லையா, பிரிக்கிறோன்னே. அதுவும் ஒரு இல்லாமையை காட்டுறது, அபாவத்தை காட்டுறது, அந்யோன்யா பாவத்தை காட்டுறது அப்படின்னு தார்க்கிகால் சொல்கிறா. சரி, ரொம்ப அழகாக சொன்னேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், சாமானியம் அதே போல் அபாவம், இந்த ரெண்டு பதார்த்தங்கள் இருக்கின்றன, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத எப்படி நையாயிக்கால் சொல்கிறா. ரொம்ப அழகாக இருக்கும் அவளுடைய அனாலிசிஸ். நீயே யோசிச்சு பாரு, இல்லாமைன்றதுலாம் ஒரு ஆப்ஜெக்டாக தோணுமா, ஆப்சன்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டாக யாருக்காவது தோணுமா. ஆனால் அவள் ஸ்தாபிக்கிறா, இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அபாவகான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சாமானியம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை எப்படி ஸ்தாபிக்கிறா அப்படின்ற